உறவுகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் என்னன்னா, உலகில் மொத்தம் 6 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். 1 அன்பு மனிதர்கள், 2 முட்டாள் மனிதர்கள், 3 இம்சை மனிதர்கள், 4 நச்சு மனிதர்கள், 5 கல் மனிதர்கள், 6 ஞானிகள். அன்பு மனிதர் அப்படின்னு என்னங்க? நல்ல குணம் நிறைய இருந்து அன்பு மனிதர்கள். முதல்ல நல்ல குணம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அன்பு, பாசம், கருணை, விட்டு கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் நல்ல குணம் தானேங்க. நமக்கே தெரியல. அடுத்தவங்க பார்த்து பரிதாபப்படுறது, ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது, அடுத்தவங்களை மனசு புண்படுத்தாம நடந்துக்கிறது, இதெல்லாம் நல்ல குணம் தானேங்க. நல்லா கேவீங்க. நல்ல குணம் உங்களுக்கு அதிகமா இருந்தா உங்களுக்கு பேரு அன்பு மனிதர்கள். இங்கிலீஷ்ல எம்பத். 2 முட்டாள் மனிதர்கள். இந்த முட்டாள் மனிதர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் உங்களுக்கு சரின்னு படணும், இல்லைன்னா சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. தனக்கு எது பிடிக்குதோ அதான் உங்களுக்கும் பிடிக்கணும், இல்ல முரண்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இவங்களுக்கு பேரு முட்டாள் மனிதர்கள். அடுத்து இம்சை மனிதர்கள். இம்சை மனிதர்னா இவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க, நம்மள டம்மியா கூட வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரே வார்த்தை, இம்சை மனிதர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, சந்தோஷ் சுப்பிரமணியம். சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இம்சைன்னா பாருங்க, இம்சைன்னு என்ன தெரியுங்களா? அவங்க வேணுமென்னே நம்மளை கெடுக்கல, அவங்க குணம் அப்படி பர்பஸா நம்மளை அவமானப்படுத்தல. இதே இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, நச்சு மனிதர்கள்னு, அது பாய்சன். பாருங்க, பாய்சனுங்க. சில பேருங்க அந்த பாய்சன் குணம் இருக்கிறவங்க வேணுமென்னே அவமானப்படுத்துவாங்க, நம்மள வேணுமென்னே அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்சை மனிதர்களுக்கும் நச்சு மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தெரியாம நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா இன்டென்ஷன். அவங்க உண்மையிலே நம்மளை கெடுக்கணும்னு இல்லை, அவங்க அந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்க பாட்டி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல்ல 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், ஆசீர்வாதம் பண்ணு. உங்க பாட்டி, பார்த்துப்பா, ஜாக்கிரதையா மெதுவா போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. மெதுவா உடனே பரிசு கிடைக்குமா? அவங்களுக்கு தெரியல. தெரியாம பண்ணுனா இம்சை, தெரிஞ்சே பண்ணா நச்சு.